வெரி குட் வெரி குட். யாரு குணசீலனா? வெரி குட். I will know எனக்கு தெரியும். I will know tomorrow exam எனக்கு நாளை பரீட்சை என்று தெரியும். They are came to yesterday அவர்கள் நேற்று ஏய் ஏதோ தப்பா இருக்கே. They are came to எப்படி ஆருக்கு அப்புறம் எப்படி கேம் வரும்? ஆர் வருமா? ஆர் பிரசன்ட் வேர் வரும். never came to வேருக்கு அப்புறம் எப்படி கேம் வரும்? வேருக்கு அப்புறம் கேம் வராது. வேருக்கு அப்புறம் கம்மிங் வரலாம். ஆர் வேர் வந்து என்ன வரணும்? ஐந்து வந்து வரணும். they were coming. I will go today. I will go today பிரியகுடி. நான் இன்று எல்லாம் மாத்தி விட்டுட்டீங்களே, மாத்தி விட்டீங்க. திருப்பி சொல்லுங்க. I will go today பிரியகுடி. நான் இன்று பிரியகுடி போவேன். I will go today பிரியகுடி. இல்ல I will go to அந்த ஊரை சொல்லிட்டு அதுக்கு ஒரு டுடேவை கடைசியா சொல்லுங்க. today. My father is due 10 rupees. என்னுடைய அடிப்படுதே அடிப்படுதே. My father is due. ஈஸ்க்கு அப்புறம் எப்படி கிவ் வரும்? My father dues 10 rupees. என்னுடைய அப்பா எனக்கு 10 ரூபாய் கொடுத்தார். கொடுக்கிறார். கிவ்ஸ்னா கொடுக்கிறார். நல்லா பாத்துக்கணும், எல்லாரும் கவனிங்க. அதுக்காக தான் எங்க கிளாஸ்ல வர்றது. காலத்தை சரியா பேசுறதுக்கு தான். காலம் போச்சுன்னா எல்லாம் போச்சு. my father gave. my father gave கொடுத்தார். அங்கிருந்து எடுக்கணும், B2ல இருந்து எடுக்கணும். அதனாலதான் ஒண்ணு போடுறது. அடுத்தது they are right now. I will think. அவர்கள் சண்டை போடுவார்கள் என்று நான் இப்பொழுது யோசிக்கிறேன். நீ அவ்வளவு தூரம் பெருசா எழுத வேண்டாம், சின்னதா எழுதி தப்பு இல்லாம எழுதணும். இன்னொரு வாட்டி அது சொல்லி, ஏன்னா அது தப்பா இருக்குது. they are right now. I will think. அவர்கள் சண்டை போடுவார்கள் என்று நான் இப்பொழுது they are fighting. ரொம்ப அது ரெண்டா உடைச்சிட்டு சிம்பிளா கொண்டு வா. சிம்பிளா கொண்டு வந்து அது தரவாக்கிடு. தரவாக்கினதுக்கு அப்புறம் பெருசா போ. I think நான் நினைக்கிறேன். they are fighting. அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். I think நான் நினைக்கிறேன். they are fighting. அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். I think that they are fighting. நீ ரெண்டா உடைச்சுதான் பண்ணணும். நீ இப்படி பெருசா பண்ணனாக்க எங்க தப்பு பண்றோன்னே தெரியாது. கண்ணை மூடிட்டு ஆத்துல இருக்கிற மாதிரி. அடுத்தது I will go to school today. சொல்லு. I will go to school today சொல்லு. நான் இன்று பள்ளிக்கு போவேன். டுடேன்னா போகிறேன். ஆனா I will go to சொன்னதுனால போவேன்னு ரைட்டு. I will go to school tomorrowன்னு போடுங்க. tomorrowன்னு போடுங்க டுடேக்கு பதில். அடுத்தது ஜானகி is writing now. ஜானகி இப்பொழுது எழுதி கொண்டிருக்கிறாள். I want a kite and cooling glass. எனக்கு ஒரு பட்டம் மற்றும் கண்ணாடி தேவைப்படுகிறது. I want a pen and box. எனக்கு ஒரு பேனா மற்றும் பெட்டி தேவை. They are running. தேவைங்கிறத விட வாண்ட் வந்து வேண்டும்னு போட்டுக்கலாம். தேவைங்கிறது வேற. தேவைன்னா கட்டாயமா வேணும்னு அர்த்தம். வேணும்னா பரவாயில்ல, இதுக்கு 2 பேனா இருக்கு, 3வது பேனா வேணும். ஒரு பேனா கூட இல்ல அப்படின்னா I need a pen. ஒரு பேனா மிச்சம் எனக்கு வேணும். ரைட். They are running. I see. அவர்கள் ஓடுகிறார்கள், நான் பார்க்கிறேன். I want 500 candies. எனக்கு 500 முட்டாய் தேவை. We are dance. They are singing. We are dance. They are dance எப்படி வரும்? என்னது வரும்? அப்படி இப்படி வரும். நிறைய பண்ணிருக்கான் குணசீலன், நிறைய பண்ணிருக்கான். ஆனா தப்பா இருக்குது. கொஞ்சமா பண்ணாலும் பளிச்சுன்னு பண்ணிடணும். வெறும் 10 வாக்கியம் பண்ணாலும் பளிச்சுன்னு இருக்கணும். அந்த சப்போர்ட்டிங் வெர்பு மெயின் வெர்பு கான்செப்ட் டஃபா இருக்கு உங்களுக்கு. அது எடுத்துடலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எடுத்துடலாம். அந்த வெர்பு முடிய காட்டியுமே எல்லாத்தையுமே எடுத்துடலாம். We are dance. They are singing. என்னது we are dancing? நீங்க நாங்கள் ஆடிக்கொண்டிருக்கிறோமா? ஆடுகிறோம்னா we dance. we dance நாங்கள் ஆடுகிறோம். டான்ஸ்ங்க verb noun இல்ல. அது நாளைக்கு அந்த வார்த்தையை கட்டாயம் பார்ப்போம். we dance. அப்புறம் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். they are seeing.
they are seeing. Very good. அப்புறம் வெரி குட் குணசீலன், நீ கரெக்ட் பண்ணிக்கோ. சின்னதா இது இன்னைக்கு என்ன நடத்துறோமோ அதை வச்சு நீ எழுதிக்கோ.